ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சூழல் வழிங்க எபிசோட் 18 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துருந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கிடச்சில நம்ம ஹீரோ 4 கடவுளோட பவர் யூஸ் பண்ணி, அதாவது லைன் கில்டு சேர்ந்த பவர், நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பவர், கெவின் பவர், அப்புறம் அந்த ஸ்கார்பியன் கில்டு பவர், இந்த 4 கில்டு பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோட அந்த ஆஃபீஸ் கார்டு பாம்பு பவர் யூஸ் பண்ணி அந்த ஆஸ்திரேலியா கடவுளை போட்டு தள்ளியிருப்பாரு. அப்படி போட்டு தள்ளதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஒருத்தன் பயங்கரமாக அப்படி ஜைஜாண்டிக்காக ட்ரெஸ்ஸே பயங்கரமாக இருக்குது. நம்ம ஹீரோ பார்த்து நீ தாண்டா லியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒருத்தன் பயங்கரமா நைட் கெட்டப்லாம் போட்டு வெறித்தனமா வந்து நிற்பான். வந்தவொடனே அந்த இடமே இருள் சூழ்ந்த மாதிரி ஆயிரும். நம்ம ஹீரோவனை பார்த்து டேய் யாரா நீ அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அவன் கையில பாருங்க ஒரு மிகப்பெரிய வெறித்தனமான ஒரு வெப்பனை வச்சிருப்பான். அப்படியே அவன் நம்ம ஹீரோ பார்த்து நான் யாருன்னு கேட்குறியா, நான் யாருன்னா அப்படின்னு அவன் கையில் இருக்க அந்த வெப்பனை வச்சு தரையில் ஓங்கி ஒரு அடி அடிப்பான். அந்த தரை எல்லாமே அப்படி பேர்ந்துக்கும். பார்க்கறதுக்கே நல்லா ஜெயஜாண்டிக்காக இருப்பான். அப்போ அவன் சொல்லுவான், நான் தான் வாங்கார்ட் ஜெனரல் ஆஃப் கிரேட் மிஸ்ட்ரி சொசைட்டியை சேர்ந்தவன், நான் ஒரு ஜென்ரல், என் பேர் பாரோன் ஹெல்மெட் அப்படின்னு சொன்ன உடனே இவன் அந்த வாங்கார்ட் ஜெனரலை சேர்ந்தவன், அதாவது மிஸ்டீரியஸ் சொசைட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி இந்த எலும்புக்கூடு மண்டைனெல்லாம் வந்தாங்க பாருங்க, அவங்கள சேர்ந்த ஜெனரல் தான் இவன். இவனோட பேர் பாரோன் ஹெல்மெட். இவன் ஒரு பிளாக் லெவல் டேஞ்சர். இவன் ரொம்பவே டேஞ்சரான ஒரு மாஸ்டர். அப்படியே கட் பண்ணா 30 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே பூமிக்கு வந்திருக்கானுங்க. அதாவது மிஸ்டீரியஸ் சொசைட்டி, அதில் தான் இந்த ஜெனரல் வந்திருக்கான். நான் தான் ஜெனரல் பேரோன் ஹெல்மெட், என்னோட லார்டுக்காக நான் வேலை பார்க்குறேன், 13வது ஜெனரல் அப்படின்னு அங்கே பூமிக்கு வந்துட்டு, நாங்கள் இங்கே பூமிக்கு வந்துட்டோம், இதுக்கப்புறம் எல்லா கண்ட்ரோலும் எங்ககிட்ட தான் இருக்கும், எங்களை நீங்கள் வரவேற்கணும், அதாவது உங்களோட ஃப்ரீடம் உங்களோட பவர் எல்லாமே எங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி 30 வருஷத்துக்கு முன்னாடி பூமிக்கு வந்திருப்பானுங்க. ஆனால் அங்கே நம்ம ஹீரோ நிற்கிறாரு, அதனால அவங்களால 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சோடனே இந்த பக்கம் பிரசன்ட் அந்த மிகப்பெரிய பாரோன் ஹெல்மெட் நம்ம ஹீரோ பார்த்து நான் தான் என்னோட லார்டுக்கு சர்வீஸ் பண்ற ஜெனரல், என்னோட பேரு பாரோன் ஹெல்மெட் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான். அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ அந்த மிஸ்டீரியஸ் சொசைட்டி அந்த எலும்புக்கூடு மண்டைன்னு எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்குனேனே அவங்களோட பாசா நீ, சரி சரி இப்போ என்ன அவங்களுக்காக நீ என்ன பழி வாங்க வந்திருக்கியாடா அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு அவன் சொல்லுவான், இல்லை அது பிளான் இல்லை, இந்த லிப்ராவோட கடவுள் அவள் உன்னை கொள்றதா தான் பிளானு, அவள் உன்னை கொண்டதுக்கப்புறம் இந்த உலகத்தில் டீமன் டவரை உருவாக்கி நாங்கள் ஆட்சி செய்கிறதா இருந்தோம், ஆனால் நிலமை அப்படியே மாறிடுச்சு அப்படி சொல்லும்போது அது கேட்டு நம்ம ஹீரோ என்னது டீமன் டவரை உலகத்தில் மறுபடியும் உருவாக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருப்பாரு. அப்போ அவன் நம்ம ஹீரோ பார்த்து அந்த லிப்ராவோட கடவுள் ஆஸ்ட்ரியா உன்னை கொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், ஆனால் அவள் கொல்லாமல் செத்துட்டா, அதனால இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உன்னை முதல்ல நான் கொல்ல போகிறேன், அதாவது என்னோட கடவுள் என்கிட்ட கொடுத்த அந்த சக்தியை வச்சு உன்னை கொன்று அதுக்கப்புறம் இந்த பூமியில் டீமன் டவரை உருவாக்கி நாங்கள் ஆட்சி செய்ய போகிறோம் அப்படின்னு அவனோட பவர் யூஸ் பண்ணுவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஓ அப்படியா நீங்கள் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணீங்களா, சரி இருக்கட்டும், ஆனால் எப்படிரா எல்லாரும் என்கிட்டே தேடி தேடி வந்து அடி வாங்கி சாவுறீங்க, இப்போ நீயும் என்கிட்ட இந்த லிபராவோட கடவுள் ஆஸ்திரியா மாதிரி அடி வாங்கி சாக போறாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து ஒரே வெட்டு பறந்து போய், ஆனால் அவன் அசால்ட்டாக அதை தடுத்து நிப்பாட்டிடுவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ இதவன் தடுத்து நிப்பாட்டிட்டானா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பாரான் டே தம்பி உன்னோட பவர்லாம் எங்களோட இந்த மிஸ்ட்ரி சொசைட்டி பவர் முன்னாடி ஒன்றுமே இல்லை, அது பிச்சிலிக்கு பிலாப்பி அப்படின்னு அந்த பவர் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி விட்டு ஒரு டார்க் டொமைன் அவன் உருவாக்கி நம்ம ஹீரோவை சுற்றி அந்த இடத்த உருவாக்கிட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு இந்த எனர்ஜி நான் இதுக்கு முன்னாடி டவருக்குள்ளே முதுகுல குத்து வாங்கினேன், அந்த கத்தியில் இருந்த எனர்ஜி தான் இந்த எனர்ஜியும், அப்படின்னா இதுக்கு பின்னாடி அவன் தான் இருக்கானா, இந்த மிஸ்ட்ரி சொசைட்டி சேர்ந்த மோனார்க்னு ஒருத்தன் இருக்கானே, இவன் கூட லார்டுன்னு ஒருத்தன் சொன்னானே அவன் தான் உருவாக்குனானா அந்த கத்தியை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாரு. அதனால இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட எக்ஸ்ட்ரா அந்த 4 ராசி கடவுளோட பவர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கடவுள் எப்படியே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கேன்சல் ஆகி அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவை தனியாக ஒரு டொமைன் மாதிரி க்ளோஸ் பண்ணி அந்த இடத்துல ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணி வச்சிருவான். நம்ம ஹீரோ இப்போ நான் எங்கே இருக்கிறேன் என்னால் எதுவுமே உணர முடியல, என்ன கடவுளோட சக்தி என்னால் உணர முடியல, இந்த இடம் ஃபுல்லாக ஒரே இருட்டாக இருக்குது, சிஸ்டமும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, கிளிச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தாங்க லியோ அப்படின்னு ஒரு பொண்ணு குரல் கேட்கும். அதை கேட்டு நம்ம ஹீரோ இல்லை நீயா நீ எப்படி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி திரும்பி பார்த்தா லியோ நீ என்ன பண்ணுற, நீ என்னை மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருக்கும்போது அவங்களோட முகத்தை காட்டலை, அது ஒரு பொண்ணு. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஒரு மாதிரி வேர்த்து விறுவிறுத்து பயந்து போய் பார்த்துட்டு இருக்காரு. இல்லை இங்கே என்ன நடக்குது என்னால் ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சிரிச்சுட்டே என்னாச்சு உன் மூஞ்ச ஏன் இப்படி வச்சுட்டு இருக்க, ரொம்ப குழப்பமாக இருக்கா அப்படின்னு சத்தம் கேட்டோன்னே பட்டார்னு பார்த்தா ரத்த தரிக்கும். என்னன்னு பார்த்தா பின்னாடி இருந்த அந்த பாரான் ஹெல்மெட்டு நம்ம ஹீரோவோட முதுகில் அவனோட கையை விட்டு நெஞ்சு வழியாக வெளியெடுத்துருவான். நம்ம ஹீரோ உடம்புக்குள்ளேயே கையை விட்டு வெளியெடுத்துருவாங்க. நம்ம ஹீரோ வழியில் துடிச்சிட்டு இருப்பார், வாயிலேருந்து ரத்தம்லாம் வெளியே வந்துட்டு இருக்கும். அந்த பாரான் அவ்வளோதான் உன் பவர் இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, இந்த டொமைன் உள்ள பவரே உனக்குள்ள ஒரு மறந்து போன மெமரியை திரும்ப உயிரோடு கொண்டு வந்து உன்னை குழப்பி உன்னை அப்படி ஃப்ரீஸ் ஆகிக்கிறண்டா, இதுதான் என்னோட டொமைனோட பவரே, அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு அந்த பாரோன்கள் மட்டும் பேசிகிட்டு இருப்பான். அப்போ அவன் என்ன லிப்ராவா அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பக்கம் அந்த செத்து போன அந்த ஆஸ்திரியாவோட பவர் அப்படி பயங்கரமாக வெடிச்சு சதறிட்டு இருக்கும்.
அந்த ஆஸ்திரியா செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவ இன்னும் சாகல, உயிரோட தான் வந்திருக்கா. ஏய் லியோ, நீ என்னை கொன்னுட்டு தான் நினச்சல, ஆனால் இப்போ நான் சாக மாட்டேன் தெரிஞ்சிருச்சா? இப்போ என் உடம்பு டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால என் உடம்புக்கு பதிலாக நான் உன் உடம்ப எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து அவள் சொல்லிட்டு இருப்பா. அதை கேட்டு நம்ம ஹீரோ, நீ இன்னும் சாகலையா? உன்ன மாதிரி ஒரு கேட்டு கட்டவளுக்கு என்னோட உடம்புல நான் கொடுக்க மாட்டேன், உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அதை கேட்டு அந்த ஆஸ்திரியா, அவ்வளோதானா, நான் எப்படி வரேன்னு பாரு, நீ பேச வேண்டியதை நான் பேசி முடிச்சிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி பறந்து வருவா. லைட் மாதிரி மாறி நம்ம ஹீரோ மேலே அப்படி பாஞ்சோன்னா அந்த இடம் பிரகாசமாக வெளிச்செரியும். நம்ம ஹீரோட கண்ணில் அந்த லைட் எனர்ஜி தெரிஞ்சிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த பாருன்னு, என்ன இலவடாது, இது நான் நடக்கணும் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கலையே, இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படி தலையை தொங்க போட்டுருவான். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு அந்த சிஸ்டம் பவர் கிடைச்சது, நம்ம ஹீரோ லெவலப் ஆனது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அப்படி மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ நம்ம ஹீரோக்கு அந்த சிஸ்டம்லாம் அப்படி பாப்பாகி ஒரு மாதிரி கிளிச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் உங்களோட உடம்ப ரீஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பெனால்ட்டி பண்ணணும் அப்படின்னு ஸ்க்ரீன் கிளிச் ஆகிட்டு இருக்கும். கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக், நம்ம ஹீரோ சின்ன பையனாக இருக்கான். நம்ம ஹீரோ கிட்ட அவங்க அப்பா, என்னப்பா உனக்கு அந்த 12 கில்டு பாஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க, எனக்கு அவங்கள ரொம்பவே பிடிக்கும் அப்படி சொல்லுவான். அதை கேட்ட அவங்க அப்பா, சப்பா இந்த பையன் ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாவாரு. அப்போ நம்ம ஹீரோவை சூப்பர் மார்க்கெட் கூட்டு வந்திருப்பாங்க. முன்னாடி பார்த்தா அந்த 12 கில்டு பாஸ் ஃபோட்டோவை பெருசாக போஸ்டரில் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ, பார்த்தீங்களாப்பா அவங்க தான் அந்த உலகத்தை காப்பாற்ற வந்தவங்க, அவங்க இல்லைன்னா அந்த உலகம் அழிஞ்சிரும், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், நானும் அவங்க கூட சேர்ந்து வருங்காலத்தில் சண்டை போடுவேன், அவங்களுக்கு உதவியாக இருப்பேன், மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷமாக சொல்லிட்டு, சரி வாங்கப்பா வாங்கம்மா நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போய் நம்மளுக்கு தேவையானதை நிறைய வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷமா பேசிட்டு இருப்பான். கட் பண்ணா அந்த சூப்பர் மார்க்கெட் பில்டிங் எல்லாம் உடஞ்சி சதறி கிடக்கு. நம்ம ஹீரோ கண்ணில் ஃபுல்லாக கண்ணீராக இருக்கு. என்னன்னு பார்த்தா முன்னாடி அவங்க அப்பா கையா அம்மா கையான்னு தெரில, ஒரே ஒரு கை மட்டும் தான் இருக்குது. அங்கே ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. ஒரு பில்டிங் ஒழுங்காக இல்லை, எல்லாமே உடஞ்சி சதறி கிடக்கு. அவங்களோட உடம்பு கூட கண்டுபிடிக்க முடியல. இங்கே நம்ம ஹீரோ கதறி அழுதுட்டு இருப்பான். என்னாச்சு, மான்சஸ் எல்லாம் இங்கே வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு, எங்கள் அப்பாவை எங்கள் அம்மாவை அது முழுங்கிருச்சு, சாப்பிட்டுருச்சு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, நான் இப்படி இருந்துட்டேனே, அங்கே இருக்க ஹீரோஸ் எல்லாம் வரலையா, கில்டு மெம்பர்ஸ் பாஸ் எல்லாம் இங்கே வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அப்புறம் அந்த மான்சஸ் எல்லாம் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் அந்த கில்டு பாஸ் எல்லாம் இங்கே வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருப்பாங்க. ஓ, மான்சஸ் எல்லாம் இங்கே வரதுக்கு முன்னாடி போயிடுச்சா, ஆமாம் இந்த பையன் ஏன் இப்படி இருக்கான், இவன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே இருக்க இன்னொரு கில்டு மெம்பர் பாஸு, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக பேசிட்டு இருப்பாங்க. அதை நம்ம ஹீரோ கேட்டுட்டு, சே நீங்களும் மான்ஸ்டர்ஸும் ஒன்று தான், நீங்களும் வந்து காப்பாற்றல, மான்ஸ்டர்ஸும் இங்கே இருக்க எல்லாத்தையுமே கொண்டுருச்சு, உங்கள் 2 பேருமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அழுதுட்டு இருப்பான். அப்படி அழுதுட்டு இருக்கும்போது மேலே பார்த்தா ஒரு மிகப்பெரிய கண்ணு மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். என்னன்னு பார்த்தா அது லிப்ராவோட கடவுள் ஆஸ்திரியா தான். அந்த நம்ம ஹீரோவோட அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோட உடம்புக்குள்ளே போனால் பார்த்தீங்களா, அதோட சக்தி மூலமாக நம்ம ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு இருக்கா. கையில் பார்த்தா ஒரு மேஜிக்கல் பால் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே தான் நம்ம ஹீரோட அந்த ஆத்மா இருக்குது. நம்ம ஹீரோவை பார்த்து, அச்சோ வழக்கம் போல் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, இதே மாதிரி எத்தனை ஃப்ளாஷ்பேக்கை நான் பார்த்துருக்கேன் தெரியுமா, ஆனால் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதனால தான் உனக்கு கடவுள் சக்தியும் பிடிக்கல மான்ஸ்டர்ஸோட சக்தியும் பிடிக்கலையா, ஆனால் இந்த மாதிரியான ஒரு மனசில் வழியை வச்சுக்கிட்டு நீ என்னை தோக்கடிக்க முடியும்னு நினச்சியா, அது கண்டிப்பாக முடியாது, நான் உன்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், இப்போ நீ எனக்கு அடி பண்ணிறியா இல்லை சாகுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே அந்த பாலுக்குள்ளே நம்ம ஹீரோ இருப்பான் பார்த்தீங்களா, வாய்க்குள்ளே போட்டு முழுங்கலான்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு இருப்பா. அப்போ ஸ்க்ரீன் பாப்பாக்கி, நீங்கள் இப்போ ஒஃபிஷியஸ் பாம்பு கடவுள் இருக்க இடத்துக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, கொஞ்ச நேரத்தில் அதாவது 20 செகண்டுக்குள்ள உங்களை அந்த பாம்பு கடவுள் சாப்பிட்டு கொன்றுவாரு அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டாவ, என்னது இதுக்கு சாத்தியமே இல்லை, இந்த உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி ஒரு கடவுள் சக்தியை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்க அந்த ஆபீசர்ஸ் பாம்பு கடவுளோட சக்தி வரும் பாருங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா அந்த பாம்போட உருவம் சும்மா முன்னாடி வந்து நிற்கும். அதை பார்த்து அவ மிரண்டு போயிடுவா. இந்த மாதிரியான ஒரு கடவுளோட சக்தியை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை, இது கடவுளா இல்ல மான்ஸ்டரா, இது எந்த ரகத்துல சேர்ந்ததுன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு பயந்து போய் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த பாலுக்குள்ள இருப்பான் பாத்தீங்களா, அப்ப நம்ம ஹீரோ அந்த பாலுக்குள்ள இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உடச்சு சதறடிச்சுட்டு நம்ம ஹீரோ அவளை பார்த்து பேசிட்டு இருப்பான். ஏய், உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ என்னோட மெமரிக்குள்ள போய் பார்த்துருப்ப, நீ பண்ணக்கூடாத மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு அந்த மேஜிக் பாலை சும்மா சல்லியா உடச்சி தெறிக்க விட்டுறாரு. அப்ப சிஸ்டம் பாப்பாகி, இப்போ உங்களுக்கு பழைய ஸ்ட்ரென்த் வர்றதுக்கு 10 செகண்ட் 8 செகண்ட் 9 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் பாப்பாகிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ பார்த்தோன்னே அந்த ஆஸ்திரேலியா, ஐயோ லியோ நீ எப்படி வெளியே வந்த, உன்னால் எப்படி இது முடியும் அப்படின்னு சொல்லும்போது டைம் அப்படி கம்மியாகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அவளை பார்த்து, நான் எப்படி வெளியே வந்தேனா அது முக்கியம் இல்லை, நீ இப்போ இங்கேருந்து எப்படி போக போகிற அதுதான் முக்கியம் அப்படி சொல்லும்போது அவள் கோவப்பட்டு, உன்னோட பவர் எப்படி என்னை விட ரொம்ப அதிகமாக இருக்குது, இதுக்கு எப்படி சாத்தியம் அப்படி சொல்லும்போது, எனக்கு அதை பற்றி நான் கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை ஓங்கி அந்த ஆஸ்திரியாவோட மூஞ்ச பிடிச்சி அமைக்க தள்ளி கொண்டு போயிட்டே இருப்பார் நம்ம ஹீரோ. ஏய், இதுக்கப்புறம் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ மாசா கோவமாக சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்க்ரீன் பாப்பாக்கி, நீங்கள் ஓபிசியஸ் பாம்பு கடலோட சக்தியை ஃபுல்லாக உள்வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் வெளியே பார்த்தா அங்கே நார்மல் ஆயிடுது, சூரிய வெளிச்சம்லாம் அடிக்குது, ஆனால் மக்கள் எல்லாம் ஏதோ ஒன்று வாயை பிளந்து பார்த்துட்டு
இருக்காங்க. அங்க பார்த்தா தான் தெரியுது மிகப்பெரிய ஒரு கியூப் டார்க் கலர்ல இருக்குது. அதை நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கெவின் இதெல்லாம் பார்த்துட்டு ஏய் அது ஒரு தனி டொமைன் மாதிரி இருக்குடா அப்படி சொல்லிட்டு அவங்க பேசிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த மிகப்பெரிய கியூப்ல இருந்து விரிசல் ஆயிட்டு இருக்கும். அதுல இருந்து வருது வேற ஒன்றும் இல்ல, நம்ம ஹீரோட ஒபிசியஸ் காட் பவர் தான். அப்படி விரிசல் ஆயிட்டு இருக்கும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு என்ன ஆகுது அது உடஞ்சிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா அது அப்படி டம்மான்னு வெடிச்சு சதறும். அதுல இருந்து நம்ம ஹீரோ வருவான் பாருங்க, அந்த மூஞ்சில அப்படி பீச்சாங்கைய வச்சுக்கிட்டு அவளை தள்ளிக்கிட்டே வருவான் அந்த ஆஸ்திரியாவை. அது எல்லாமே உடஞ்சி நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு அந்த மண்டையா இருக்கான் பாருங்க பாரோன்னு, என்ன நடக்குதுங்க, எப்படி என்னோடது அவன் உடச்சிட்டு வெளியே வந்தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவன் மூஞ்ச பிடிச்சி அப்படி தேய்ச்சிக்கிட்டே வருவான் பாருங்க, அப்படி தரையில் அப்படி அமைக்கிட்டு நம்ம ஹீரோ அவளை பார்த்து ஏய் என்னோட ஃபிளாஷ்பேக்கை தெரிஞ்சுட்டா உன்னால என்ன வேணா பண்ண முடியுமா, நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு பாருங்க, பயங்கர மாசா இருக்கும். அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பாரானு டேய் சின்ன பூச்சி பேல உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், நான் யாருன்னு தெரியுமாடா, என்னோட லாடுக்கு நான் தான்டா ஜெனரல் அப்படி சொல்லிட்டு திமிர்த்தனமா பேசிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக அவனோட வெப்பனை வச்சு ஓங்கி அடிப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ முன்னாடி நின்று இருப்பாரு, அப்படி அந்த இடத்துல வெடிச்சு செதறிட்டு இருக்கும். அங்க அந்த பாரன் அதை பார்த்துட்டு என்னது இது அவன் விரலாலே தடுத்து நிப்பாட்டிட்டானா, அதுவும் ஒரு விரலால எப்படி நிப்பாட்டினா அப்படி சொல்லிட்டு அந்த பாரான் பார்க்கும்போது தான் தெரியுது அவனோட அந்த மிகப்பெரிய வெப்பனை நம்ம ஹீரோ அப்படி ஒரே ஒரு விரலை தடுத்து நிப்பாட்டிடுவாரு. டேய் நீ என்னடா உன்னோட அந்த லாடுன்னு சொல்லிட்டு இருக்கியே, அவனுக்கு நீ ரொம்ப விசுவாசமா இருப்ப போல இருக்கு, அப்படின்னா உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு கையில இருந்து ஒரு மேஜிக் பவர் மூலமா ஒரு கத்தி எடுத்துட்டு வருவாரு. அது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஹீரோவை முதுகுல குத்துன அதே கத்தி தான். அதை எடுத்து அவன் மூஞ்சிலேயே ஒரே சொருகுனதுக்கு அப்புறம் அவ்வளோதான் அவன் கதையே முடிஞ்சிடும். நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு நீ போயிட்டு வா, உன்னோட லாடு இருக்கான் பாரு லாடு, அவனை இங்க வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெத்தா நிற்கும் போது நம்ம ஹீரோட அந்த ஓபிசியஸ் காட் பவர் அவன் மேல அப்படி பாயும். அவன் அப்படி வெடிச்சு சதறி அவ்வளோதான் அவன் கதை அங்கேயே முடிஞ்சிடும். நம்ம ஹீரோ பயங்கரமா சிரிச்சுட்டு அடுத்தது உன்னோட மோனார்க் லாடுக்காக தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாரு. அதோட அவன் கதை முடிஞ்சிடும். அதை பார்த்துட்டு இந்த ஆஸ்திரியா அவ்வளோதான் அவனையே கொண்டுட்டானா, அப்படின்னா என்ன ஈஸியாக கொண்டுருவான், நான் இங்கேருந்து ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகும்போது நம்ம ஹீரோ அதே கத்தியை தூக்கி அவன் முதுகுல ஒரு சொருகி அவ்வளோதான் அவன் அப்படி மாட்டிக்குவா. சே இப்போ நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா மூஞ்சிலே காலை வச்சு டம்மான்னு மிதிச்சுட்டு நீ இதுக்கப்புறம் எங்கேயும் தப்பிக்க முடியாது, அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சிருச்சு, வள நீ எவ்வளோ பேச்சு, இதுக்கப்புறம் உன்னால பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெத்தா சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி சொல்லிட்டு அவளை அழிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட அந்த பாம்பு கடவுள் பவரை அப்படி வெளியே கொண்டு வருவாரு. அப்படி அதை வெளியே கொண்டு வந்து இவளை கொள்ளலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அதை பார்த்து பயந்து போன அந்த ஆஸ்திரியா இல்ல நான் சாக மாட்டேன், நான் இப்ப என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த துலாம் ராசி லிப்ராவோட அந்த மிகப்பெரிய பேலஸ் அந்த கட்டடத்தை உடனே இங்க போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வர வச்சிருவா. அது அப்படியே மண்ணோட தோண்டி வந்த மாதிரி மேல இருந்து அப்படி கீழே வந்துட்டு இருக்கும். அதை நம்ம ஹீரோ வானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த லிப்ராவோட அந்த ஆஸ்திரியா ஏய் இப்போ அந்த டவர் எவ்வளவு வெயிட் தெரியுமா, பார்த்தாதிக்கு அதுல டிவைன் கார்டு பவர் இருக்கு, அது அப்படியே உன் மேல வந்து விழுந்து உன்னை நசுக்க போதுடா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லும்போது ஓ இதுதான் அந்த லிப்ராவோட பேலஸா அப்படி சொல்லி சிரிச்சுட்டு நம்ம ஹீரோ அப்படியே வானத்தை நோக்கி பறந்து போயிட்டே இருப்பாரு. அந்த பேலஸை நோக்கி நம்ம ஹீரோ பறந்து போய் கையை முறிக்கிட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை மொத்தமா நான் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல டம்முன்னு வந்து லேண்ட் ஆகும். அதை பார்த்துட்டு அங்க இருக்கவங்கலாம் என்னாச்சு அது லிப்ராவோட பேலஸ் எப்படி இங்க வந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அந்த ஒபிசியஸ் காட் பவர் அப்படி மின்னும் அந்த பேலஸை நோக்கி அப்படி சுத்தி மேல ஃபுல்லா கவர்ந்துட்டு இருக்கும். அந்த இடம் ரொம்ப பிரகாசமா இருக்கும். அதை பார்த்து நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் இங்க என்ன நடக்குது, அந்த லிப்ராவோட பேலஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அந்த ஓபிசியஸ் பாம்பு கடவுளோட பவர் அந்த இடத்துல பயங்கரமா வந்து அங்க ஒரு வித்தியாசமான வேற ஒரு பில்டிங் உருவாயிரும். அந்த பில்டிங் அப்படி பாம்பால சுத்தப்பட்ட ஒரு பில்டிங் மாதிரி மாறிடும். அப்ப நம்ம ஹீரோ இப்போ லியோ இவர் ஒபிசியஸ் காட் அப்படின்னு அந்த டைட்டில் சேஞ்ச் ஆயிரும். ஒபிசியஸ் காடு வேற காடா இருந்தது, இப்போ நம்ம ஹீரோ தாங்க அந்த ஒபிசியஸ் காடு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் ஸ்கிரீன் பாப்ப ஆகும். இது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க, நம்ம ஹீரோவே கடவுளா மாறிட்டான் அப்படி நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு டேய் இதுக்கப்புறம் என் கையில மாட்டி எல்லாருமே சிக்கி சின்ன படமாக போறீங்கடோ அப்படி சொல்லி நம்ம ஹீரோ பயங்கர வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருப்பாரு. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுதுங்க. நம்ம ஹீரோ இப்ப கடவுளாவே மாறிட்டான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.